வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திரு எலக்ட்ரானிக்ஸ். இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க 1500 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம மோனோ இன்புட்டை கொடுத்து அதே மோனோ எக்ஸ்எல்ஆர் பின்னை கொடுத்தா பேஸ் ட்ரிபிள் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து நம்ம மோனோ சிக்னலு பேஸ் ட்ரிபிளுக்கு இன்புட்டை கொடுத்து இதோட ஆடியோ டெஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். அதே எக்ஸ்எல்ஆர் இன்புட்டை கொடுத்து இதில் பேஸ் ட்ரிபிள் வருமா வராதங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து மோனோ சிக்னலாக இப்போதைக்கு வந்து எம்எக்ஸ் பின்னை இன்புட்டாக கொடுத்துருக்குறேன். அதில் இப்போ நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது பேஸ் ட்ரிபிள் ஒர்க் ஆகும் எம்எக்ஸ் பின்னை கொடுக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பார்க்கையில உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம எம்எக்ஸ் பின்னை இன்புட்டாக கொடுக்கும்போது மோனோ சிக்னலுக்கு பேஸ் ட்ரிபிள் வேலை செய்யும். அதே எம்எக்ஸ் பின்னை எக்ஸ்எல்ஆர் பின்னில் பயன்படுத்தும் போது பேஸ் ட்ரிபிள் ஒர்க் ஆகாது. ஆனால் ஒரு சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒர்க் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மோனோ சிக்னலை பொறுத்தளவு எக்ஸ்எல்ஆர் பின்னுக்கு பேஸ் ட்ரிபிள் வராது. அதற்குண்டான ரிசல்ட்டை இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எம்எக்ஸ் பின்னை வந்து எக்ஸ்எல்ஆர்லேயே மோனோ சிக்னல்லே கொடுக்குறேன். அதற்கு உண்டான செலக்டட் சுவிட்சை நான் பயன்படுத்திக்கிறேன். இப்போ நான் XLR பின்னில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஆடியோ பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ வச்சாலும் இதில் பேஸ் ட்ரிபிள் வராது. அதாவது XLR இன்புட்டை பொறுத்தளவு பேஸ் ட்ரிபிள் வராது. ஒன்லி எம்எக்ஸ் பின் இன்புட்டை கொடுத்தா தான் பேஸ் ட்ரிபிள் வரும். இவ்வளோதாங்க இதோட வித்தியாசம். அதாவது நம்ம XLR இன்புட் பயன்படுத்தும் போது பேஸ் ட்ரிபிள் கிடைக்காது. எம்எக்ஸ் பின் இன்புட்டுக்கு மட்டும் கொடுக்கும்போது தான் இந்த ஆம்பிளிஃபையரில் பேஸ் ட்ரிபிள் கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு XLR இன்புட்டையும் எம்எக்ஸ் இன்புட்டையும் பற்றி உங்களுக்கு கொடுத்த தகவல் உங்களுக்கு போதுமான இருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்று செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.